ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் வீடியோ வந்து பன்னார்கட்டா ஜூ போயிருந்தேன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அது வந்து ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடுன்றதுக்காக பார்ட் 1 பார்ட் 2வாக நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட்டாக வந்து நம்ம லயன் பார்த்துருப்போம். அதோடைய கண்டினியூவேஷன் தான். ரைட் சைடில் வந்து 2 லயனும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லயனும் இருந்தது. பட் எந்த லயன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா வந்து இப்போ அவங்களுடைய இடத்துக்கு வந்து யாரோ ஒரு புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னும்போது அது ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணும் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே அதுக்கிட்ட இல்லை. வேன் வந்து அது பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தது. டிரைவர் வந்து மொபைல் வாங்கி ரொம்ப ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுவும் எங்களுடைய மொபைல் தான். அப்போ வந்து ரொம்ப கிட்ட தான் அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. பட் எதுவுமே பண்ணவே இல்லை. சும்மா பார்த்துட்டு அதுங்க பாட்டுக்கு அதோடைய வேலையை பார்த்துன்னு இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுங்க. யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனே அதுங்க இந்த ஜங்கிள் சஃபாரி டைமிங்ஸ் வந்து 45 மினிட்ஸ் தான். இந்த 45 மினிட்ஸில் வந்து நம்ம உள்ள ஜங்கிள் உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து விசிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டைம் உள்ளே போவாங்க போல். வேனோ சரி, பஸ்ஸோ சரி, இல்லை தனியாக ஜீப் வச்சுருக்காங்களே அதுவும். ஸோ அனிமல்ஸுக்கெலாம் வந்து இதை பார்த்து பார்த்து பழகிட்டுருக்கும். அதனால தான் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளே வந்து நிறைய டைம் போயிட்டு உள்ளே விசிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டெய்லியுமே வந்து நிறைய பேர் போய் விசிட் பண்ணும்போது, யாருக்கா இருந்தாலுமே சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, நம் அந்த இடத்துக்குள்ளே நிறைய டைம் வந்து வந்து பழகிட்டு இருக்கிறதுனால எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உள்ளே வந்து வீடு மாதிரி இருக்கும். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்க்காக தான். அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து இல்லை. இப்போ இங்கே ஒன்று லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து செக்யூரிட்டியெல்லாம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான ப்ளேஸு. அதை தாண்டி அவங்க வெளியே வரவும் மாட்டாங்க. அந்த வீடு மாதிரி இருந்ததுலாம் வந்து அனிமல்ஸ்க்காக. ஏன்னா மழை வரும்போதோ, அதிக குளிராக இருக்கும்போதோ, அனிமல்ஸே வந்து உள்ளே போயிட்டு சேஃபாக இருந்துக்கும். அதுக்காக தான் அவங்களுக்கு தனி, இவங்களுக்கு தனியாக. பட் வந்து அந்த ப்ளேஸ்க்கு அவங்க செக்யூரிட்டி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்க வெளியே வரமாட்டாங்க. வந்து அவங்களுக்கு சேஃப் இல்லை. எந்த டைம் இப்போ அனிமல்ஸ் வந்து நம்ம போகும்போது சைலண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் பண்ணாதுன்னு நினச்செல்லாம் நம்ம போயிட முடியாது. சடனாக ஏதாச்சும் பண்ணிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டு தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறமாவும் நிறைய அனிமல்ஸ், டைகர், லயன், அதுக்கப்புறம் மான், கரடி, அப்புறம் நரி, அப்புறம் வான்கோழி, அது மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸுமே தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லை, என்ட்ரி ஃபீஸுமே இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க சஃபாரிக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இது வந்து தனியாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் ஒரு ஃபாரஸ்ட். இது உள்ளே போக தான் இந்த ஜீப்பு, வேன்லாம் நமக்கு தேவைப்படுது. சேஃபாக போயிட்டு வரணுன்றதுக்காக. இங்கே இருக்க அனிமல்ஸை விட வெளியே இருக்க அனிமல்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு எந்த ஒரு விதமான சார்ஜஸ் இல்லை. பட் வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிடணும். அப்போ தான் வந்து அதெல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் ஆஃப்டர்நூன் போனதுனால என்னால் வந்து ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே வந்து பார்க்க முடியல. இருட்டிக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கும் வந்து ஜூ க்ளோஸ் வேறு. அதனால் எல்லா அனிமல்ஸும் உள்ளே போய்டும், வெளியே இருக்காது மோஸ்ட்டாக. நைட் ஆகிட்டு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி வேறு இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே இருக்க அனிமல்ஸை என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஆனால் நிறைய அனிமல்ஸ் நாங்கள் இருட்டிலே பார்த்தோம். ஆனால் வீடியோவில் வந்து கவர் ஆகலை. அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு இருக்குது. அதுவுமே வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். அது எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அதுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நெக்ஸ்ட் டைம் நான் போகணுன்னு இருக்கேன். அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லயன் பாருங்கள், இதுதான் ஏதோ ஓரளவுக்கு எங்களை பார்த்து ரியாக்ட் பண்ணிச்சு. இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பாப்பாவும் வந்து இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ எப்படி சொல்கிறது, இதை வந்து நாங்கள் ரொம்ப கிட்ட பார்த்தோம். ஏன்னா வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. வேன்லாம் வந்து சேஃபாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் வேன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து லயன் பக்கத்துலேயே தான் வேன் நின்றுட்டு இருந்தது. எங்களுக்கு பார்க்க வந்து
ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம வெளிய போயிட்டுருக்கோம். லயன விட்டு நம்ம வெளிய கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வெளிய போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம வந்து டைகர் இருக்க பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க ஒரு ப்ரவுன் கலர்ல ஒரு டைகர் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ள கலர்ல டைகர் இருக்கு. சூப்பரா இருந்தது பார்க்க. ரொம்ப கிட்ட பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்க. உள்ள வந்து பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியா வீடு. அது வந்து மழை பெஞ்சாலும் ஒண்ணும் ஆகாத மாரி பண்ணியிருக்காங்க. அந்த சைடு வந்து லயன் நெனைக்கிறேன். அந்த சைடு வந்து அதுவும் டைகரா என்னன்னு தெரியல சரியா. அந்த சைடு நான் போல. இந்த சைடு தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க டிரைவரு. அவங்களுக்குன்னு தனியா வந்து பாருங்க எவ்வளோ இங்க பாருங்க ஒரு டைகர் இருக்கிறதே தெரியல. இங்க சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? டைகர் வந்து இருக்கு அங்கேயுமே. ஆ அவங்களுக்கு புடிச்சப்போ உள்ள போய்ப்பாங்க. இல்ல தூங்குற டைம் வந்தோனே போய்ப்பாங்க போல. அதுவரைக்கும் வெளிய நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கெஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா இவ்ளோ ஃப்ரீடமா வெளிய இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஃபுட்டு குடுக்க போறவங்க எப்படி போவாங்கன்றது எனக்கு ஒரு ஐடியா இல்ல. போனா அது எதுவும் பண்ணாதா? கண்டிப்பா பண்ணும். பட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அ யோசிச்சு வச்சிருப்பாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி ஜீப்ல வரும்போதோ, இல்ல வேன்ல வரும்போதோ ஃபுட்ட வந்து இங்கருந்தே போட்டுருவாங்களோ என்னன்னு தெரியல. அந்த மாரி எப்படி போட முடியும்? அவங்களுக்குன்னு தனியா வந்து அனிமல்ஸ்க்குன்னு வீடு இருக்கு இல்லையா? அதில ஏதாச்சும் ஃபுட்டு வைப்பாங்களா? அப்படி போய் எப்படி வைக்க முடியும்? இந்த அனிமல்ஸ் எல்லாம் தாண்டி போய். இந்த மாரி நெறைய ரொம்ப குழப்பமா இருக்கு. பட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா வந்து எதுவும் பண்ணாதுன்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா உள்ள போகவும் முடியாது. ஏன்னா அனிமல்ஸ மெயின்டெயின் பண்றவங்க போனா ஒண்ணும் பண்ணாதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. சடனா அதுங்களுக்கு எப்ப எந்த மாரி மூடு சேஞ்ச் ஆகி பண்ணும்னு தெரியாது. கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருந்தது. ஸோ அப்படியும் போக மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. அ கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ல வந்து அ ஆளுங்க இருக்கிற மாரிலாம் இருந்தது. லயன், டைகர் அதுக்கப்புறம் வந்து கரடி எல்லாமே தாண்டி வந்ததுக்கப்புறமா தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆளுங்க நடமாட்டம் இருந்தது. ஏன்னா எலிஃபண்ட் அதுக்கப்புறமா வந்து மான் அதெல்லாம் இருந்த ஏரியால வந்து இருந்தாங்க. ஆளுங்கலாம் இருந்தாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் கிட்டவே இருந்தாங்க. எலிஃபண்ட்ட பார்த்துக்கிறவங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து ஒண்ணும் பயம் இல்ல. அதுக்கப்புறமா தான் அந்த கரடிக்கிட்டேயும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யாரும் இல்ல. கொஞ்சம் சேஃபா இருந்தாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸோடைய டக்கு டக்குன்னு ஏதாச்சும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதிகம். அவ்வளோதான் இந்த ஜங்கிள் சஃபாரியோடைய விசிட்டிங் ஹார்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப வந்து நம்ம எங்க ஸ்டார்ட் ஆனோமோ, அங்கேயே எடுத்துன்னு போயிட்டு நம்மள விட்டுற போறாங்க. எண்ட் ஆஃப் த வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து போறது எல்லாமே வந்து உள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குற மாரி இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் இதோட கன்டின்யூ ஆகும் பார்ட் 3. ஸோ மறக்காம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.